நான் இந்த உலகத்தை ஜெயித்துவேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் திடன் கொள்ளுங்க. பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. வசனம் சொல்லுது உபத்திரம் உண்டு, ஆனாலும் சொல்லுங்களேன், ஆனாலும் பக்கத்தில் கைப்பிடிங்களேன், ஆனாலும் ஏசப்பாவும் கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்களேன். தேவன் உண்மையாகவே உனக்கு ஜபத்திற்கு ஒரு அசைவாடுகிற அங்கே தேவன் வராருன்னா அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பார்த்ததுனால தான் மோசேன்ற ஒரு மனிதனை தேவன் அங்கே அனுப்பினார். என் ஜனங்கள் அடிமையா இருக்காங்க, அவர்களின் கூப்பிடுகிற அவர் படுகிற வேதனை நான் பார்க்கிறேன். போ, என் ஜனங்களை விடுதலையாக்க நீ எகிப்தின் அரசனிடத்துல போய் பேசு, என் ஜனங்களை விடுதலையாக்க சொல்லு. உனக்காக ஒரு மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். என் அன்பு சகோதரி சகோதரி, அவர் முதலாவது உன் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார், அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். கண்ணீர் விடுறத, நீ படுற வேதனைய, நீ படுற உபத்திரத்தை அவர் பார்க்கல நினைச்சிருப்பீங்களா? நீ அவர் சமூகத்தில் காத்திருந்து நீ ஜெபி, உன் வேதனைகள் எல்லாம் மாறும். பனி போல அந்த கவலைகள் அப்படியே மறைந்து போவதை பார்க்க முடியும். இருக்கிற இடத்துல நான் வந்த இடத்துல உபத்திரம், நான் எங்க இருந்து போனேன் இல்ல, எங்க தோக்கப்பட்டியோ அதே இடத்துல தான் கர்த்தரும் தலையை உயர்த்துவார். எங்க தோல்வியோ அங்க விட்டுட்டு கர்த்தர் வேற ஒரு இடத்துல வெற்றி அல்ல, எங்க தோல்வி அடைஞ்சியோ அதே இடத்துல தான் கர்த்தரும் தலையை உயர்த்துவார். அவன் நிம்மதி எடுத்து சரீரத்தை எடுத்து அப்படி ஒரு உபத்திரத்தை கொடுத்து தேவன் ஒரு காரியத்தை செய்யணுமா? நல்லா தெரிஞ்சுக்க என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த பூமி வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த வாழ்க்கைக்காக தேவன் உன்னை படைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வெறும் எக்ஸாம்பிள். எப்படி 10th 12th வரையும் நல்லா படித்தோன்னா நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போக முடியும்னா, அதே மாதிரி தான் இந்த 60 70 80 ஆண்டு இந்த உலக வாழ்க்கை, இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, இதில் எடுக்கிற மார்க்கு தான் 1000 ஆண்டு அரசாட்சியில் கர்த்தர் வச்சிருக்கிற உனக்கு வச்சிருக்க பெரிய மகிமை. இங்கே எவ்வளோ உபத்திரத்தை சகித்து கொண்டு தேவனுக்காய் உண்மையாக வாழ்றியோ பரலோக ராஜ்யம் உனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ள போன உடனே அப்பா அடிப்பார் நினைச்சான், ஆனா என் இயேசு அடிக்கிறவர் அல்ல, குறை சொல்றவர் அல்ல. நான் அப்பயே சொன்னேன்டா, உன் ஃப்ரெண்டு ஏமாத்துவானுங்க, அவனுங்க நம்பாதன்னு, நீ போனேன்னு ஒரு வார்த்தை சொல்ல, ஓடி வந்து கட்டி அணைக்கிறவர் என் இயேசு கிறிஸ்து. இழந்தவைகளை மீண்டும் தருகிறவர். இன்னைக்கு உன் பாதை இயேசு பக்கமா நீ திருப்பினா, இந்த உபத்திரத்தை நிமித்தமாக இன்னைக்கு உன் பக்கம் தேவன் பக்கமா உன் பாதையை திருப்பினா, ஜெபத்துக்கு நேரா உன் பாதையை திருப்பினா, உன் உபத்திரங்களை தேவன் மாற்றி போடுவாரா? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போமா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் உங்களோட பேசுகிற காரியம், நான் இந்த உலகத்தை ஜெயித்துவேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்க திடன் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நிச்சயமா உபத்திரம் உண்டு, ஆனா நான் உங்க கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உபத்திரம் இந்த ஒரு மனுஷனுடைய பிணைக்கப்பட்ட ஒரு காரியம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில உபத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உபத்திரம் என்பது அவனோடு சேர்ந்து. அந்த உபத்திரத்தை மனிதர்கள் தவிர்க்கணும்னு நினைப்பாங்கன்னு தவிர்க்க முடியாது. அந்த சூழ்நிலைக்குள்ளாகவே அகப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அந்த உபத்திரம் உபத்திரம் உபத்திரம், எங்கே போனாலும் உபத்திரம், எங்கே போனாலும் பிரச்சனை அதிலேயே தான் இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிற, நிறைய பேர் நினைப்பாங்க உபத்திரம் இல்லாமல் பிரச்சனை இல்லை. உபத்திரம் என்பது என்ன? ப்ராப்ளம். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் சொல்கிற பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன கிடையாது, வாழ்க்கையே கிடையாது. இந்த அதோடு தான் நீங்கள் பழகி கொள்ள ஆகணும். சரி, நான் அதோடு பழகிக்கிறேன் ஆண்டவரே. சரி, அந்த உபத்திரத்தோடு பழகினா சரியாகுமா? ஆனால் அந்த உபத்திரத்தோடு பழக முடியாது, அது சகிக்க முடியாது. இந்த உபத்திரம் தான் ஒரு மனுஷனை அப்படியே டோட்டலாகவே பின்னோக்கி போயிடும். அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும், மீண்டும் எழும்ப முடியாது. அந்த உபத்திரத்தின் மத்தியில் ஒரு மனிதனுக்கு ஒரு சூழ்நிலை வரும். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு மனிதனுக்கு 3 டைம் அவன் வாழ்நாளில் உபத்திரம் வர ஆரம்பிக்கும். அந்த 3 டைம் எப்பப்போ, அது எப்போ வேணா இருக்கலாம். அதை இந்துஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க. 7.5 சனி பிடிச்சிருக்குப்பா, சனி பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? அவ்வளோதான். ஒருத்தனுக்கு 7.5 சனி பிடிச்சிச்சுன்னா அவனை விடாது. ஆனால் அதை கடவுளாக கும்பிடுவானுங்க. இவங்களுக்கு என்னென்னா அந்த சனியை வணங்கிட்டா நம்மளை விட்டு போயிடணும். ஆனால் இந்த உலகத்தில் இந்த அவங்க நம்ம ப்ராப்ளத்தை தான் அவங்க அந்த சனின்னு சொல்லிட்டு ஒரு 3வது ஆளாக கொண்டு வராங்க. ஒரு மனுஷனுக்கு எப்படியாவது பிரச்சனை, பணம் இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை வரும்,
குடும்பம் நல்லா இருந்தாலும் ஒருத்தருக்கு பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஏன்னா தேவன் ஒரு மனுஷனை டிஃபைன் பண்ணும் பொழுது, மனுஷனை உருவாக்கும் பொழுது, அவனை படைக்கும் பொழுது இப்படிலாம் அவன் ஒருத்தர் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவர் டிஃபைன் பண்ணி வச்சிட்டார். ஆனால் நடக்கிறது என்ன? நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தேவன் சொல்லுகிறார், மீண்டும் இந்த வசனம் பண்ணீங்களேன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் நான் சொல்றேன், என்னை விசுவாசிப்பா, என்னை பின்தொடரு, நான் உனக்கு சொல்றேன், உனக்கு சமாதானம் வருவதற்கு, உன் வீட்டில் உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வருவதற்கு ஒரு வழியை சொல்றேன். உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வருவதற்கு நான் என்ன பண்றேன்? ஒரு வழியை சொல்றேன், கேளு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டா உபத்திரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவன் சொல்றான் பொய்ன்னு அர்த்தம். பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. வசனம் சொல்லுது உபத்திரம் உண்டு, ஆனாலும், சொல்லுங்களேன், ஆனாலும், பக்கத்தில் கைப்பிடிங்களேன், ஆனாலும் இயேசப்பா அவன் கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், சொல்லுங்க. உலகத்தை ஜெயித்த தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. இந்த பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்க்கைன்றது கர்த்தர் சொன்ன நம்மளுடைய சத்தியம். அந்த பிரச்சனையோடு தான் நம்ம கடந்து போகணும் தவிர அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. சரி, பிரச்சனை வந்தாச்சு, என்ன பண்ணணும்? தேவன் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சால, படைச்சதும் நான் தான், எனக்கும் போராட்டங்கள் வந்தது, அந்த போராட்டத்தில் நானும் ஜெயிச்சிருக்கிறேன், அப்படிப்பட்ட நான் உன் கூட இருக்கிறேன். அப்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னா அதை ருசிச்சு பாருங்க. நம்ம எனி டைம் நம்ம சொந்த பந்தங்கள் உறவுகள் நம்மோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அவங்க நம்மோடு இருந்தால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சந்தோஷமாக இருக்குமேன்ட்டு. ஆனால் அவங்க உனக்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. நீ தேவனிடத்தில் ஒரு நேரத்தை செலவெடுத்துப்பார், தேவனை ருசித்துப்பார், தேவனத்தை என்ன பண்ணு ருசித்துப்பார், தேவனோடு இருப்பார். வசனத்தை படிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை தேவன் முதலாவது என்ன பண்றாரா? பார்க்கிறார். கர்த்தருக்கு கண்ணு இருக்கா இல்லையா? என்னை பார்க்கிறாரா இல்லையா? என் படுற வேதனையை பார்க்கிறாரா இல்லையா? எனக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சது அவர் பார்க்குறாரா இல்லையா? உண்மையாகவே கடவுளுக்கு கண்ணு இருக்குன்னா அதை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா. நேற்று ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு செய்தி, ஒரு வாலிப பிள்ளை செய்தி கொடுக்கு. என்ன இன்ஸ்டாகிராம் கொடுக்குதுன்னா, இப்போ இருக்கிற ஆண்கள் ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணும் பொழுது அந்த பெண் இடுற சத்தத்தை கேட்டு வராத கடவுள் உடுக்க சத்தத்தை கேட்டோன்னு வராரு. இது கடவுளா? அந்த அம்மா கேட்குற கேள்வி கேட்டால் நியாயம் மாதிரியே தெரியுது. தேவன் உண்மையாகவே உனக்கு ஜபத்திற்கு ஒரு அசைவாடுகிற அங்கே தேவன் வராருன்னா அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. மற்றபடி எது வந்தாலும் அங்கே விடுதலை கிடையாது. உடுகையில் வரட்டும், எதில் வேணா வரட்டும், அது சும்மா வந்துட்டு போகிறதா, வருதுனால பிரச்சனை தான் இருக்கும் தவிர அங்கே நன்மையை உண்டு பண்ணாது. தேவன் வருகிறார்னா அவன் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறதை தேவன் பார்க்கிறார், இடுகிற கூக்குரலை பார்க்கிறார், அவள் உபத்திரத்தை என் தேவன் பார்க்கிறார். பார்த்ததுனால தான் மோசே என்ற ஒரு மனிதனை தேவன் அங்கே அனுப்பினார். என் ஜனங்கள் அடிமையா இருக்காங்க, அவர்களின் கூக்குடுகிற அவர் படுகிற வேதனை நான் பார்க்கிறேன், போ என் ஜனங்களை விடுதலையாக்க நீ எகிப்தின் அரசனிடத்தில் போய் பேசு, என் ஜனங்களை விடுதலையாக்க சொல்லு. உனக்காக ஒரு மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். என் அன்பு சகோதரி சகோதரி, அவர் முதலாவது உன் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார், அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். கண்ணீர் விடுறத, நீ படுற வேதனைய, நீ படுற உபத்திரத்தை அவர் பார்க்கல நினைச்சிருப்பீங்களா? நம்ம பாருங்க, ஒரு தவறான ஒரு மேரேஜ் நடந்துச்சு. தவறுன்னா குடிகார கணவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. குடிகார கணவனால் எப்பப்போ பிரச்சனை வரும் சொல்லுங்களேன்? அவன் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் பிரச்சனை இருக்கும். நைட்டெல்லாம் பிரச்சனைக்கு அடுத்த நாள் எப்படி இருக்கும்? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நார்மல் வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு வேதனை எப்போ? நைட்டு மட்டும் வேதனையா இல்லை கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த அம்மாவுக்கு வேதனையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ணீர் விடுறது தான். கண்ணீர் எப்போ விடணும்? ரொம்ப ஒரு ஒரு முடியாமல் ரொம்ப குமிங்கி வேற வழி இல்லைன்னு போது கண்ணீர் வரும். கண்ணீர் வராத மற்ற நேரம் நீ வேதனை இல்லாமல் இருக்கியா? வேதனையோடு தான் இருக்க. நம்ம நினைப்போம் நம்ம கண்ணீரை தான் பார்க்குறாருன்னா அப்போ நீ வேதனையை பார்க்குறாரா இல்லையா? நீ எதில் துன்பப்படுற, துயரப்படுற, யாராவது வார்த்தையினால உன்னை உடைக்கிறாங்களா, உன்னை வேதனைப்படுத்துறாங்களா, என் தேவன் பார்க்கிறவரா இருக்கிறாரா? யாராவது உன்னை துன்பப்படுத்துறாங்களா, உன்னை சும்மா தேல் கொட்டுறமோ கொட்டிகிட்டே இருக்கிறாங்களா, கர்த்தர் பார்க்கிற. தேவையில்லாத பழி சுமத்துறாங்களா? ஒரு சகோதரன் எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், சார் வேலையில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என் மேனேஜர் என்னை திட்டிகிட்டே இருக்கிறார். நான் சொன்னேன், ஏன் திட்டிகிட்டே இருக்கார், ஒரு மோசமானவரா? இல்லை சார், அவர் நல்லவர் தான், நான் என்னை அறியாமல் நான் தப்பு செய்கிறேன், அவர் அக்செப்ட் பண்ணுகிறார், நான் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறேன்,
அவர் கண்களுக்கு முன்பாக அந்த தவறை பண்ணிடுறேன், என்ன அறியாம பண்றேன், அதனால அவர் திட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆக்சுவலி நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமா. இதை வெளியே சொல்ல முடியல எனக்கு. என் மேனேஜரை பொறுத்தவரை நான் அன்ஃபிட்னு நினைக்கிறாரு. நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. நான் பழைய கம்பெனி நல்லா வேலை செஞ்ச ஆளு. என்ன அறியாம நான் தப்பு பண்றேன். லேட்டா வரக்கூடாது, பக்கம் கரெக்டா லேட்டா வரேன். இது செய்யக்கூடாது, அதை கரெக்டா நான் செய்யறேன். எனக்கே தெரியுது இந்த தவறுக்கு நான் கரெக்டான ஆளு. அவர் திட்டுறது கரெக்டு தான், ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியல. என் வேதனை யார் அறிவார்? நான் சொன்னேன், உன் வேதனையை கர்த்தர் அறிவார். சொல்லும் பொழுதே உனக்குள்ள ஆண்டவரே என் வேதனையை பாருங்கப்பா. இந்த கடன் பிரச்சனையில் நான் வேதனையா இருக்கிறேன். நான் முட்டி வலியில் நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன். இந்த கல் பிரச்சனை ரொம்ப வேதனையாக இருக்கேன். இந்த அலர்ஜினால் ரொம்ப வேதனையாக இருக்கேன். மூச்சு திறனால் ரொம்ப வேதனையாக இருக்கேன். இந்த பிபி சுகர்னால ரொம்ப வேதனையாக இருக்கேன். என் பிள்ளையால் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன். என் கணவனால் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன். இந்த கடன் பிரச்சனை ரொம்ப வேதனைப்படுத்துது. ஐயோ, என் சகோதரியால் ரொம்ப வேதனைப்படுறேன். ஒரு வண்டி இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்கு. உன் வேதனையை அவர் பார்க்கிறேன். முதலாவது உனக்குள்ள நம்பிக்கை இருக்கணும், என்னை கர்த்தர் பார்க்கிற. நீ அவர் சமூகத்தில் காத்திருந்து நீ ஜெபி, உன் வேதனைகள் எல்லாம் மாறும். பனி போல அந்த கவலைகள் அப்படியே மறைந்து போவதை பார்க்க முடியும். பார்த்துட்டு அப்படியே விட்டுருவான்னு நினைக்கிறியா? அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. இன்னைக்கு அழுகுறேன்னா அடுத்த நாள் கண்டுக்காம போயிடுவேன். யாராவது உனக்கு நீ வேதனையா இருக்கான்னு வச்சுக்கேன், உன் பக்கமே வர மாட்டாங்க, உனக்கு கவனிக்கவே மாட்டாங்க, காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. ஏன்? உன் பிரச்சனை என்னம்மா? உனக்கு பணம் பிரச்சனை தெரியும், ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க? கேட்டா நம்ம கிட்ட கேட்டுருவாங்க. எதுக்கு? கண்டுக்காம போயிடுவோம். தேவன் உன்னை பார்க்கறது மட்டும் இல்லை, அவர் கவனிக்கிறவராக இருக்க. என் பிள்ளை இந்த வேதனை மத்தியிலையும், இவ்வளோ வேதனைப்படுற மத்தியிலும் உன் செயல்பாடுகளை அவர் கவனிப்பார். அடுத்து படிங்க, தாவீது எவ்வளோ அழகாக எழுதுகிறார். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா. தாவீது, தேவன் அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, வேதனைப்பட்டவர்களுக்கும், நொறுக்கப்பட்டவர்களுக்கு அவர் துணை நிற்கிற தேவன். அவர் உன்னை கவனித்து பார்க்க. இந்த வேதனை மத்தியில நீ என்ன பண்ற? தேவனை விட்டு பின்வாங்கி போறாயா, இல்லை தேவனோடு இருக்கிறாயா? இன்னைக்கு 99% மக்கள் ஒரு உபத்திரம் வந்து கர்த்தர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் என்னென்ன பண்ணேன்? நான் ஒரு காணிக்கை போட்டு ஒரு சர்ச்சைக்கு போயிட்டா கர்த்தரை பார்த்து சொல்லுவாங்க, நான் என்னென்ன பண்ணேன், என்ன பண்ணப்பா நீ? நான் அவருக்காக வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்ததா அது நீ செய்கிற கடமை என்ன கிடையாது, பெரிய ஒரு பொருத்தனை கிடையாது, பெரிய ஒரு பாடு கிடையாது. அவர்கிட்ட கிடைச்ச கிருபை. ஞானஸ்தானம் எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க பாவம் மன்னிக்கப்படலை, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த உலகத்தில் உபத்திரத்துக்கு காரணமே பாவம் தான். அந்த பாவத்தை மன்னிக்க ஒருத்தர் வந்து, நான் உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற பத்தியா, அது நீ கிடைச்ச செஞ்ச பெரிய காரியம் இல்லை, கர்த்தர் உன்னை ஏற்றுக்கிறார் பத்தியா, அதுதான் பெரிய காரியம். சரி சொல்ல, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் சர்ச்சைக்கு எவ்வளோ போனேன், ஆனால் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, என் கணவன் இப்படி போயிட்டாரு, நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு. உபத்திரத்தின் மத்தியில தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த வேதனையின் மத்தியில தான் கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்ப்பார். நீ என்ன பண்ற? நெருக்கத்தின் மத்தியில, ஐயோ என் கணவன் எனக்கு சாப்பாடு காசே கொடுக்க மாட்டார், சமையலாக்கா முட்டியா? கேஸே இல்லை, சமையலாக்கா முட்றியா? சாப்பிட்றோம்ல, நம்ம வேலையை நம்ம செய்யறோம்ல. அதே போலதான் என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, அந்த உபத்திரத்துல கடந்து போவது தேவனுக்கு பிரியமா இருக்கும். எனக்கு உபத்திரம் நிறைய பேர், இந்த உபத்திரத்தினால அந்த குடும்ப பாரம் தாங்க முடியாம நிறைய கணவன் வீட்டை விட்டு ஓடின கணவன் நிறைய பேர் உண்டு. அம்மா அப்பா வீட்டில் பிறந்த வீட்டுக்கே ஓடி போன கணவனை நிறைய பேர் பார்த்துருக்குறேன். இந்த ஊழியத்தில் வர்றது, கணவன் ஓடி போயிட்டாருங்க, கணவர் போயிட்டாருங்க, அவர் எங்க, அவங்க அம்மா வீட்லயே போயிருக்காரு. என்னன்னு கேட்டால் குடும்ப பாரம் தாங்க முடியல. அவங்களாம் ஒரு ஆம்பளை. நிறைய பெண்கள் சூசைட் அட்டெம்ப்ட், மரணத்தை தேடுறாங்க. காரணம் என்ன? பாரம். என் பாரத்தை யார் தாங்குவா? என்னால தாங்க முடியலையே, இந்த அவமானத்தை என்னால தாங்க முடியலையே. என்ன அவமானம் எடுத்தாலும் சரி, அடுத்த ஸ்டெப்பு, என் தேவன் இதை மாற்றுவார். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்களேன், நீ யோக்கியம் இல்லை, நானும் யோக்கியம் இல்லை. சொல்லுங்க, நீ யோக்கியம் இல்லை, நம்ம எல்லாம் யோக்கியமா மாற போறோம் இயேசுவின் ரத்தத்தினால. நான் மாறிட்டேன்னாலும் பொய் தான். மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நான் சுத்திகரிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தவான் சொல்றேன்னா அவன் தான் 1 நம்பர் ஃப்ராடு. அவன் கல்வன்டா, அவன் குற்றவாளிடா. கர்த்தர் சொல்றார், முதல் ஓ முதுகுல இருக்க அழுக்கப்பார். நீ குற்றம் இல்லைன்னா மற்றவனை குற்றம் சாட்டு. வேதனை வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரை விட்டு பின் வாங்கி வந்துடுறோம். ஐயோ எனக்கு பாரம் தாங்க முடியல, இந்த வேதனை என்னால முடியல. வேதனை மனிதனுடன் பிணைக்கப்பட்டது. தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தை ஜெயித்தவன் நான் உன் கூட இருக்கிறேன், இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு.
ஆனாலும் திடன் கொள்ளு. இந்த கணவனை கல்யாணம் பண்ண, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு புலம்பிட்டு இருக்காத. இதுல நான் எப்படி கடந்து போகணும்? என் கணவன் காசே கொடுக்கல. அம்மா, ஒரு ஊழியக்கார் வந்து பார்த்தீங்க போன அமாவாசைக்கு 2 மாசமா எங்கள் வீட்டில் வந்து தங்குறாரு. கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டு மேலே தான் வந்து என்ன பண்ணுறாரு, எங்கள் வீடு வந்து உள்ளே படிக்கட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள பெட்ரூம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவர் படிக்கட்டில் எப்படி ஏறுவார்னா பேக்கில் தான் எழுவார். அப்படி நான் அப்படியே கண்ணை திரும்பிப்பேன். ஏன் பாஸ்டர் திரும்புறீங்க? என் வாழ்க்கை எல்லாம், அவர் ஒரே வார்த்தை சொல்ல, எல்லாம் கர்த்தருக்கு, எல்லாம் என் இயேசுவுக்காக சொல்லுவார். அவர் ஊழியத்தை பார்க்கும் பொழுது கால் இல்லாமல் மேலே ஏறி வந்து இங்கே ஊழியம் செய்கிறாரு. ஏமா சர்ச்சுக்கெல்லாம் முட்டி வலிக்குது பாஸ்டர், உபத்திரம், பிசாசு உபத்திரத்தை கொடுத்தான். இப்போ யாருக்கு கர்த்தர் கிருபை அளிப்பார்? உபத்திரத்தை தாண்டுகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரா? சொல்லுங்க, என்னோடு கர்த்தர் இருக்கிறாரு. சொல்லுங்களேன், கர்த்தர் உன்னை கவனிப்பாரு. இந்த உபத்திரத்தின் மத்தியில நான் உண்மையா உன் கூட இருக்கிறேன்னா, இல்லைன்னு சொல்லிட்டு உட்காராம அடுத்த ஸ்டெப்ல எடுத்து போ. என்னால வந்துருச்சு, என்னால பலவீனம் வந்துருச்சு, ஹார்ட் ஆபரேஷன் ஆயிடுச்சு, இனிமேட்டு ஒரு வேலை செய்ய இதான் ஷாக்குன்னு படுத்துன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் உப்பி போயிடுவேன். அப்புறம் ஒன்றை தூக்க யாரும் வர மாட்டாங்க. இந்த குண்டா போனவங்களாம் கொஞ்சம் யோசிச்சாரு. திடீர்னு குண்டானவங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வயது ஆகி கொஞ்சம் குண்டாவாங்க பார்த்தீங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் காலை பார்ப்பேன் நான். கால் எல்லாம் நம்மளாம் இப்படி நடக்கிறோம் பார்த்தீங்களா, சில பேர் கால் இப்படி தான் நடப்பாங்க. நல்லா கவனிங்க, கால் வந்து எப்படி இருக்கும், இப்படி நம்ம இப்படி நடக்கிறோம் பார்த்தீங்களா, அவன் கால் மடக்காது. பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர் என் கால் வலி, நீங்கள் வயசானது. ஏன்னா நீ வேலை செய்கிற நேரத்தில் உட்காந்துட்டு இருப்ப. கொஞ்சம் வலி வரும்போது என்ன பண்ணணும், அந்த வலியை மேற்கொள்ளணும். இதுதான் தேவன் சொல்லுகிறார். வலி வராதுன்னு சொல்லலை, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்ல, உனக்கும் உபத்திரம் இருக்கு, எனக்கும் உபத்திரம் இருக்கு, இதுல யார் ஓட போறா, யார் ஜெயிக்க போறதா? அவனுக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, யார் ஜெயிக்க போறா? இந்த காலை நீ வலி கொஞ்சம் வந்த உடனே, உபத்திரத்தை வந்த உடனே உன் கூட தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு நடக்காம போன பத்தியா. அதனால தான் அந்த கால் இங்க வலி போய் இந்த வலி வந்து, இடுப்பு வலி வந்து மொத்தமா இப்படிதான். நிறைய பேர் வயசானவங்களை பாருங்க, வயசானவங்கன்னா ஒரு 45-50 வயசு இருக்க லேடிஸ் தான் இந்த பிரச்சனை. அப்படியே முன்னெல்லாம் வந்து உட்காந்துன்னு சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் ஸ்டைலாக நின்றுக்கிட்டு கிச்சனில் கூட ஸ்டூல் போட்டுன்னு ஃபேன் போட்டு சமையல் ஆக்குறாங்க. சில வீட்டிலலாம் சமையல் ஆக்குறதில்ல, ஹோட்டல் தான். சிம்பிளாக சொல்கிறாங்க, நான் செஞ்ச வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார் பாஸ்டர். ரொம்ப அதிகமாக கேட்டால் சாப்பாட்டில் என்ன பண்ணுறது, பாயசத்தை ஊற்றி கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, உபத்திரம் எல்லாருக்கும் உண்டு, என்னால் வேலை செய்ய முடியலையே. ஃபாரின் போய் நிறைய பேர் ரிட்டர்ன் நான் உண்டோம் தெரியுங்களா, குச்சின்னு ஓடுவாங்க ஃபாரினுக்கு. நான் ஃபாரின் போகிறேன். அடுத்தது அங்கே அடிக்கிற அடி பார்த்து அடுத்தது திருப்பி இந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் இங்கே நினைக்கிறீங்க ஃபாரின் போனவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்கம்மா. நம்மலாம் இங்கே சொந்தங்களை பார்க்குறோம்ல, நல்லா வயக்கிற விஷயம் சாப்பிட்றோம்ல, ரெஸ்ட் எடுக்கிறோம்ல, நம்ம வீட்டில் சுகமாக படுக்கிறோம்ல. ஒரே ரூமில் ஹாஸ்டல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதோட மோசமான வாழ்க்கை ஃபாரின் வாழ்க்கை. ஆனால் சில பேர் போனவங்க சொல்ல மாட்டாங்க, என் குடும்ப கஷ்டம், நான் வாங்கின கஷ்டம், நான் திருப்பி வந்துட்டேன்னா என் குடும்ப கஷ்டத்தில் நிற்கும், பரவாயில்ல நான் வேதனையில் நான் இருக்கிறேன்னா பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய பலன். அந்த குடும்பம் இன்னும் காக்கப்படும். ஐயோ என் மாமியார் வீடு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் என் பிறந்த வீட்டுக்கு போகிறேன், அந்த போன பிள்ளை வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். பரவாயில்ல, உபத்திரம் தான், என்னோடு ஏசப்பா இருக்கிறார், ஜெபம் பண்ணு. என் மாமியார் குணம் மாறணும், என் கணவர் குணம் மாறணும். இருந்த இடத்துல இருந்து போராடிப்பாரு, கர்த்தர் உன்னோடு இருப்பார். இருக்கிற இடத்துல, நான் வந்த இடத்துல உபத்திரம், நான் இங்க இருந்து போனேன் இல்ல, எங்க தோக்கப்பட்டியோ அதே இடத்துல தான் கர்த்தரும் தலையை உயர்த்துவார். எங்க தோல்வியோ அங்க விட்டுட்டு கர்த்தர் வேற ஒரு இடத்துல வெற்றி அல்ல, எங்க தோல்வி அடைஞ்சியோ அதே இடத்துல தான் கர்த்தரும் தலையை உயர்த்துவார். நான் இந்த கம்பெனில வேலை செய்ய மாட்டேன்பா, நான் வேற கம்பெனி, என்னால இந்த கடன் அடைக்க முடியல, நான் சாவ போறேன். போராடப்பாரு, ஏன்னா தேவன் உன்னோடு இருக்கிறார். கை நெஞ்சில சொல்லுங்க, என் கூட தேவன் இருக்கிறார். எனக்கு உபத்திரம் வந்துச்சு, எங்கள் கணவன் திட்டான், புள்ள திட்டுச்சு, ஸ்ட்ரெயிட்டாக எங்கே ஓடுவோம், அம்மா வீட்டில் போயிட்டு, ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு, பக்கத்து வீட்டில் போயிருந்து, இல்லை ஃப்ரெண்டு கிட்ட போய், இந்த ஆண்களை இருந்தால் போய் என்ன பண்ணோம், பாரில் உட்காந்து 4 பேர்ட்ட குடிச்சினே சொல்லிட்டு இருப்பாங்க, வீட்டில் இது பிரச்சனைடா, இது பிரச்சனை. பெண்களை இருந்தால் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுங்கிட்ட உட்காந்து கதை பேசிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு. உன் உபத்திரத்தை மற்றவங்கிட்ட சொல்கிறதுனால உபத்திரம் மாற நினைப்பியா? எரியிற எண்ணெயில் ஒரு ஸ்பூனை தூக்கிட்டு வந்து திருப்பி எண்ணெயை ஊற்றிடுவாங்க, கொதன்னு. ஆனால் சிரிச்ச மாதிரியே பேசுவோம். அப்படியா, நான் அப்பயே சொன்னேன் இந்த ஆளில் கல்யாணம் பண்ணான்னு. எப்போ அவனுக்கு கல்யாணம் குழந்தைய பிறந்துடும், அவன் பிள்ளைய வந்து என்ன பண்ணியிருக்கு, அது பாட்டி லெவலில் வந்திருக்கும். இப்பயும் சொல்லுவாங்க, அந்த காலத்திலே சொன்னேனே அவனை போய் நீ கல்யாணம் பண்ணாத. யார் சொல்லுவா? இந்த உலகத்தில் இருக்காங்க ஈஸியாக சொல்லுவாங்க. ஈஸியாக எது கிடைக்கும் இந்த உலகத்தில்? அட்வைஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க அட்வைஸ், ஆனால் அது உன்னை ஆறுதல் படுத்துமா? படுத்தாது. என் தேவன் சொல்லுகிறார், படிங்க சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை தேவன் சொல்லுகிறார், ஒருத்தன் உபத்திரப்பட்டிருக்கிற அவன் உபத்திரத்தை அவர் அற்பமா தேவன் நினைக்கல, அற்பமா நினைக்கல. ஐயோ அவன் கஷ்டப்படுறானே, நீ கடத்துல இருந்து பாரு, கையில காசு இல்லைன்னா பாரு, உன்னை பார்த்து கேவலமா நினைப்பாங்க.
அம்மாவா இல்லையா? சொந்த வீடு இருந்து வீட்டை வித்துட்டு நீ வீடு இல்லாம ஒரு வாடகை வீட்டுல பாரு ஒண்ணும் இல்லாத பாரு இருக்குது பாரு. கையில கம்மல் இல்லாம உன் கடத்துக்கு நகையெல்லாம் வச்சுட்டு போய் நின்று பாரு. ஐயோ ஒண்ணும் இல்லை, ஐயா அவன் பிள்ளை ஓடி போயிடுச்சு, அவன் பிள்ளை சரியில்லை, அவன் கணவன் ஒண்ணும் இல்லாதவன், இதெல்லாம் ஒண்ணுத்து கூட. உன் உபத்திரத்தை மத்தவங்க அவமானப்படுத்துவாங்க. நான் அன்னைக்கே சொன்னேனே, ஈஸியா சொல்லுவாங்க, அன்னைக்கே சொன்னேனே, அப்பவே சொன்னேனே. தேவன் எப்படி நான் முடிஞ்சு போனதை பேசுறவர் இல்லை. ஏன்பா அன்னைக்கே சொன்னேனே, நீ பண்ணிருக்கலாமே, சரி விடு. நம்ம ஆளுங்க உதவி செய்யும் போது சும்மா ஊசியை குத்திட்டு தான் உதவி செய்வாங்க. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வர ஹெல்ப் பண்ணும்போது நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஏன் நீ கேட்கவே மாட்டேன், நீ பட்டாதான் தெரிஞ்சா சரிப்பா உனக்கு உதவி செய்ய பண்றோமா இல்லையா? நம்ம மற்றவங்க எதுக்கு, நம்ம தான் அப்படி தான் பண்றோம். ஒரு பிள்ளையை லவ் பண்ண அவன் வாழ்க்கை போயிடும். அது கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கும். நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம், ஆறுதலை சொல்லுவான். ஊழியக்காரன் நான் சொல்லுவேன், ஆமா நான் தான் அப்பயே சொன்னேன்ல லவ் பண்ணாதான் அந்த பையன் சரியில்லைன்னு, அப்பயும் பார்த்து பண்ணிட்டியே. ஐயோ அந்த பொண்ணு அவன் பையன் ஏமாத்திட்டான்னு அதுவே வெறுத்து போய் வந்திருக்கோம். இந்த டைமில் நானும் ஒரு ஊசியை குத்தி வேதனையில் திருப்பி ஒரு வேதனை படுத்தி சரி வா ஜெபம் பண்ணுறவா, அந்த ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறீங்க. அந்த பிள்ளைக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் இயேசுப்பா சொல்லுகிறார், அவன் வேதனையை பார்க்கிறார். ரெண்டாவது கவனித்து பார்க்கிறார். மூணாவது அந்த வேதனையில் இன்னொரு வேதனை கூட்டாதபடி அவர் உனக்கு ஆறுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் பாரத்தை உன் வேதனை மனுஷன்ட்டு சொல்லாத. ஏற்கனவே சொன்னேன், அழுவாத. மனுஷனுக்கு முன்னாடி போய் அழுவாத. உன் சொந்தக்காரங்களுக்கு முன்பாக அழுவாத. உன்னை அசிங்கமாக நினைப்பாங்க. உன் வேதனை அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அழுவு மூஞ்சி சொல்லுவாங்க. சும்மா அழுதுட்டே இருக்கே, ஆம்பளை அழுதுட்டான், அழுவாத ஆம்பளை அழுதான், நீலாம் ஒரு ஆம்பளை அழுதுட்டு வந்து நிற்கிற. ரோட்ல பிச்சை எடுப்பாங்க, ஒரு அம்மா ஒரு பிச்சை எடுக்குது. நம்ம என்ன கேட்போம், கை கால் நல்லா இருக்குல்ல, அதுக்காக கை கால் உடச்சிட்டு வந்த பிச்சை கேட்கும். முடியாத சூழ்நிலைக்கு ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்குன்னா, எதுவுமே வழி இல்லைன்னு தான் ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிறாங்க. நம்ம அவங்கள பார்த்து சொல்லுவோம், கை கால் நல்லா இருக்குது தானே, வேறு பிச்சை எடுக்குது பார் ரோட்ல. கொடுக்க முடியலன்னா என்ன பண்ண, உபத்திரம் பண்ணாத. நம்ம உபத்திரம் பண்ணும். உன் வேதனையை மனுஷன்ட்டு சொல்லாத. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்களேன், இயேசுவே என் பாரத்தை உம்மிடத்தை தவிர என் வாய் வேற எங்கேயும் திறக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். என் உபத்திரத்தை, என் பாடுகளை, என் பிரச்சனையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீர் மட்டும் காண்கிற தேவனா. அவர் காண்கிறவரா இருக்கிறார். அவர் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். உனக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனா இருக்கு. சொல்லுங்களேன், உன் பாரத்தை யார்கிட்டையும் சொல்லாத. கடன் பிரச்சனையா சொல்லாத. கத்தட ஜெபம்னு உனக்கு லோனா அவர் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். சொந்தம் கிட்ட போய் சொல்லாத. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வாயை கை வச்சுங்க. என் வாயே என் பிரச்சனையை யார்ட்டையும் சொல்லாத. கண்ணில் வேணா சொல்லிக்க எப்படியாது, ஆனால் வாயை திறந்து உன் பிரச்சனை வாயை திறந்து சொல்லாது. உன் அறியாம உள்ளேருந்து அழுக வரும், அதை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அந்த அழுகை வெளியே அழுவது காட்டிலும் தேவ சமூகத்தில் நீ அமர்ந்து அழுவ ஆரம்பிச்சுன்னா போதும், தேவன் உனக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். உன் கண்ணீரை கத்தர் பார்க்கிறார். அவர் வேதனையில் திருப்பி உன் பிரச்சனை நல்லா கவனிச்சுங்க. உனக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னா எதனால உபத்திரம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவங்க அம்மா இப்போ தான் இறந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அந்த பையனை அந்த வீட்டுக்கு போகிறேன். ஜெபம் வரும்போது காரில் வரும்போது, பாஸ்டர் என் சொந்தெல்லாம் என்னை திட்டுறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, செத்தலான்னு தோணுது பாஸ்டர். ஏன்பா? இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியில் சொல்லி நான் 4 பேர் சேர்ந்து காசு போட்டோம். காசு போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. எல்லாம் என்ன தான் திட்டுறாங்க, ஒன்னால தான் வேதனையாக இருக்குது பாஸ்டர். எல்லாம் இப்போ லாஸ், இப்போ வாழவே எனக்கு பிடிக்க மாட்டேது. நான் சொன்னேன், உன் வேதனையை கத்தடத்துல சொல்ல. நான் தப்பு தான் பண்ணிட்டேன். அவன் சொல்கிறான், நான் தெரியாத ஆளுக்கிட்ட கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது பிரச்சனைனா எல்லாம் காரணம் நீதான்றாங்க. அந்த பிள்ளை வேதனைப்படுது. இப்போ இந்த அவமானத்துக்கு செத்தலான்னு முடிவு பண்ணுற அந்த வாலிப பிள்ளை. நானும் பாஸ்டரமாக வரும் கூட, அவங்க சொந்தக்கார பையன். அந்த பையன் அவங்க சொந்தக்கார பையனை அனுப்பிச்சிட்டு என்கிட்ட தனியாக பேசுகிறேன். மனசு வேதனையாக இருந்தது. ஒருத்தர் உபத்திரப்பட்டு அவங்க செய்த தவறுனாலேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால உபத்திரப்பட்டாங்க. அவங்க மன்னிப்புன்னு கேட்கும் பொழுது, மனம் திருந்தும் பொழுது, நொந்து போகும் பொழுது, நீ உபத்திரப்படுத்தாத, ஆறுதலாயிரு. நான் மீண்டும் சொல்றேன், இந்த உலகத்தில் நம்ம யாருக்கும் ஆறுதல் இல்லை, என் தேவன் ஒருவரே நமக்கு ஆறுதலா இருக்கா. சொல்லுங்களேன், ஏன் இந்த வேதனை? சில நேரம் நம்ம பார்க்கலாம், ஏன் இந்த உபத்திரம்? யோபுக்கு ஏன் இந்த உபத்திரத்தை தேவன் கொடுத்தாரு? சும்மா இருந்தவனுக்கு ஆசீர்வாதம் போதுமே. அவன் பிள்ளைங்க எடுத்து, அவன் சொத்தையும் எடுத்து, அவன் நிம்மதி எடுத்து, சரீரத்தை எடுத்து, அப்படி ஒரு உபத்திரத்தை கொடுத்து தேவன் ஒரு காரியத்தை செய்யணுமா? நல்லா தெரிஞ்சுக்க என் அன்பு சகோதரியே, இந்த பூமி வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த வாழ்க்கைக்காக தேவன் உன்னை படைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வெறும் எக்ஸாம்பிள். எப்படி 10th 12th வரையும் நல்லா படித்தோன்னா நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போக முடியும்னா,
அதே மாதிரி தான் இந்த 60, 70, 80 ஆண்டு இந்த உலக வாழ்க்கை, இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, இதில் எடுக்கிற மார்க்கு தான் 1000 ஆண்டு அரசாட்சியில் கர்த்தர் வச்சிருக்கிற உனக்கு வச்சிருக்க பெரிய மகிமை. இங்கே போடுற ஆட்டெல்லாம் போட்டினா அங்கே உனக்கு இடமே இல்லை. இங்கே எவ்வளோ உபத்திரத்தை சகித்து கொண்டு தேவனுக்காய் உண்மையாக வாழ்றியோ பரலோக ராஜ்யம் உனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போவதற்கு தான் இந்த உபத்திர காலம், இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலைன்னு ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அந்த மத்தியில், அந்த பிரச்சனை இருக்கிற மத்தியிலும் தேவன் என்ன பாருங்க, யோசேப்பு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார். போ, உங்க அண்ணனுங்க எல்லாம், உன் குடும்பம் எல்லாம் உன் கூட அடிபணிவாங்கன்னு சொல்லிட்டார் தரிசனம். ஆனால் அடுத்த சூழ்நிலையில் அவன் அடிமையாக எகிப்தில் விற்கப்படுறான். அங்கே மட்டும் போனானா ஜெயிலையும் தள்ளப்படுறான். தேவன் ஆனால் வசனம் சொல்லுது, சிறைச்சாலையின் மத்தியிலும் தேவன் அவனோடு இருந்தார், குழியிலையும் தேவன் அவனோடு இருந்தார், அவன் அடிமைத்தனத்திலும் தேவன் அவனோடு இருந்தார். நீ படுற பாடு அதிகமாக இருக்கிறனால தேவன் உன்னோடு இல்லைன்னு நினச்சிக்காத. தேவன் உன்னோடு இருக்கிறதுனால தான் நீ ஜீவனோடு இருக்கிற. எத்தனை பேர் மறிச்சு போயிருக்காங்க, எத்தனை பேர் பாம்பில், இன்னைக்கு எத்தனை பேர் சாவுறாங்க, அவங்களோட கர்த்தர் இல்லைம்மா, உங்க கூட கர்த்தர் அதிகமாக இருக்கிறார். ஏன் இந்த உபத்திரம்? எதனால இந்த உபத்திரம்? தேவன் ஏன் இந்த பாடை நமக்காய் கொடுக்கிறார்? அவர் பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்காக. சில நெருக்கம் வரும்பொழுதுதான் தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்கலாம், என்ன பண்ணலாம். எடுத்து படிங்க, சங்கீதம் 119 அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இருக்கிறதுலே பெரிய வசனம், பெரிய அதிகாரம், அதில் இருக்கிற சில வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 119 71 வசனத்தை வாசிப்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இங்க கவனிங்க, தாவீது சொல்றான், நான் இந்த கஷ்டப்பட்டது எனக்கு நல்லதுதான், அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் நீ உபத்திரப்படும் பொழுதுதான் தேவனுடைய ரகசியத்தையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய காரியத்தையும் நீ கற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளை, நல்லா கவனிங்க, சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு நாங்களாம் 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே போகிறோம். ஒரு வாலிப பிள்ளைய ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு எட்டுன்னு வந்துட்டாங்க. பாஸ்டர், இந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு. அந்த பொண்ணு சர்ச்சுக்கு வராத பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்ததில்லை. வீட்டை தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லி யாரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் சண்டே பாருங்கள், காலையில் சனிக்கிழமை நைட்டு தூங்க மாட்டோம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் அப்படியே ஓடிட்டே இருக்கும். சனிக்கிழமை நைட்டு எத்தனை படுப்போம்னா 2-3 மணிக்கு தான் படுப்போம். 1 மணி நேரம் தான் தூங்குவோம். அது தூக்கம் கூட சரியாக இருக்காது. திருப்பி எந்திரிச்சு அப்படி தொடர்ந்து ப்ரேயர் 5-6 மணிக்கு வீட்டில் போகணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்ப்போம். இப்போ எடுத்துகிட்டு வந்து பேய் ஓட்ட எடுத்துன்னு வந்துட்டாங்க. அந்த ஆவியா அந்த பொண்ணு மேலே சேர் மேலே உட்காந்துக்கிட்டு, என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வயசு பிள்ளை ஒரு 23 வயசு இருக்கும். சரி, ஜெபம் பண்ணுறோம். ஏன் கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, தேவன் எனக்கு உபத்திரத்தை எப்படி கொடுத்தாருன்னா, நானும் ஓட்டுறேன், அது போகவே மாட்டுது. போகுது திருப்பி வருது. என் கூட இருந்தவங்கெல்லாம் பசங்களாம் நொந்து போயிட்டாங்க. என்னப்பா வெளியே போகலான்னு நினச்சோமே, இருமா வெளியே கடைக்கு போகலான்னு. நைட்டு 3 மணி வரையும் கதை ஓடுது. 3:30 மணிக்கு மேலே அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை. அக்கா பலன் இல்லை, பசங்களை போய் படுத்துட்டாங்க. மேலே போகிற ரொம்ப டயர்டா. பாஸ்டர்மா சொல்கிறாங்க, எதுக்குங்க நாளைக்கு கூட ஜெபம் பண்ணியிருக்கலாமே, அந்த பிள்ளை சர்ச்சுக்கே வரல, எதுக்கு இவ்வளோ ஸ்டெயின் பண்ணுறீங்க? இல்லைம்மா, வயசு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை பைத்தியம் பிடிக்கிற மாந்திரிக்க பண்ணிட்டாங்க, குட்டி சாத்தானேவல். நான் இன்றைக்கி விட்டேன்னா 2-3 நாள் அந்த பிள்ளை மாற்றவே முடியாது. அது பைத்திய ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும். ஜெபம் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டோம். எனக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக ரொம்ப உடம்பு பெயின். திருப்பி அடுத்த நாள் 2 நாள் ப்ரேயர் தொடர்ந்து போகுது. அன்றைக்கி அந்த உபத்திரம், இந்த ஒரு நாள் நைட்டு நான் ஜெபம் பண்ணது. நான் அந்த வருஷம் என்ன பண்ணுறேன், கடந்த 2 வருஷமாக என் பசங்க என்ன பண்ணது, கொடைக்கானலுக்கு எட்டுன்னு போங்க, எங்கேயாவது வெளியே எட்டுன்னு போங்கன்னு. எங்கேயாவது லீவ் டைமில் விபிஎஸ்ன்னு வச்சுருங்க, ப்ரேயர்னு வச்சுருங்க, இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம், எங்களை வெளியே எங்கேயாவது இட்டுட்டு போங்கப்பான்னு. நான் ஏன் வெளியே எட்டுன்னு போக மாட்டேன்னா, இட்டுன்னு போனால் ஒரு 20-30 செலவாகும். அதை என்ன பண்ணலாம், ஊழியத்துக்கு செலவு பண்ணலான்ட்டு தான். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எங்கள் வசதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் என் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இருக்காது. வர்றது அப்படியே வாடகை செலவு இப்படி தான் போயிட்டுருக்கோம், டிவி சேனலுக்கு. இந்த சூழ்நிலையில் என் பிள்ளைங்களுக்கு எதுவும் கொண்டு போக முடியல. நான் இங்கே பட்ட உபத்திரத்தின் மத்தியில் நான் தேவன்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே 2 நாளாக ஜெபம் பண்ணிருக்கோம், இந்த நைட்டில் எதுக்கு இந்த பிசாசு என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, என் தூக்கத்தை கெடுத்துருச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் புலம்பிகிட்டே இருக்கிறேன். தேவன் எதுவும் பேசலை. அடுத்த நாள் ஒரு கால் வருது கொடைக்கானலேருந்து, பாஸ்டர் இங்கே ப்ரேயருக்கு வாங்க பாஸ்டர்.
3 நாள் நாங்கள் பிரயாணம் பண்ணிட்டு போகிறோம். நானும் பசங்க எல்லாம். ப்ரேயர்ன்றதோ ஒரு 1/2 நாள் தான். ஆனால் 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க எங்களுக்கு செலவு பண்ணது மட்டுமே எவ்வளோ இருக்குன்னா குறைஞ்சது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்க. சுற்றி காட்டுறது, ரூமு, ஃபுட்டு. நம்ம நினைக்கிறத கர்த்தர் செய்வார். ஏன்னா அந்த உபத்திரத்தை நீ சகிக்கும் பொழுது அப்போ தான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த உபத்திரம் இந்த நன்மைக்காக தான். நான் ஒருவேளை நான் அசட்டை பண்ணியிருந்தேனாவா இந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிருப்பேன். கடந்த ஆண்டு ஒரு சகோதரி என்கிட்ட கால் பண்ணியிருந்தாங்க, தாம்பரத்துலேருந்து. பாஸ்டர் 7 வருஷம் ஆகுது எனக்கு குழந்தை இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது கூட இல்லை பாஸ்டர், என் கணவனுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, 3 மாதமாச்சு வேலை போய் நாங்களும் அப்ளை பண்ணியாச்சு, அவருக்கு வேலையே கிடைக்க மாட்டுது. இதனால் மனவேதனையாக இருக்குது. என் வீட்டுக்கார் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இதனால் சண்டை வருது. சொந்தக்கார மத்தியில் என்ன பண்ண முடியும் தெரியல. வாடகை கட்டல, லோனு போது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னம்மா உனக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த சகோதரி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அம்மா பாஸ்டர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாந்திரிகத்தை போக்குவதற்கு, இந்த உபத்திரத்திலேருந்து நான் மீண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும், நான் எப்படி ஜெபம் பண்ண? நான் சொன்ன கேள்வி எனக்கு அந்த அம்மா கேட்டது ரொம்ப பிரியமாக இருந்தது. நான் சொன்னேன், நல்லா ஜெபம் பண்ணுமா, நல்லா ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணு, டங்ஸில் ஜெபம் பண்ணு, 10 கற்பனையை ஃபாலோ பண்ணேன். அவங்க ஆவியில் ஜெபம் பண்ணுறேன்னாங்க, ஆமாம் என்னாங்க எல்லாமே சொன்னாங்க. இந்த 10 கட்டளைன்னு சொன்ன உடனே பாஸ்டர் நாங்கள் 10 கட்டளையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் பாஸ்டர் சொன்னேன். சரி 10 கட்டளையா சொல்லுமா, 10 கட்டளை. ஃபஸ்ட்டு கட்டளை என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சொன்னால் 1000 ரூபாய். பத்தியா டக்குன்னு வார்த்தை வருது. சகிப்புத்தன்மையா? ஆண்டவரே சொல்லுங்களேன், என்னை அன்றி வேறு ஒரு தேவனை வணங்காதிருப்பாயாக. நான் யாரையும் கடவுளை நான் வணங்கினதே இல்லை பாஸ்டர், இயேசு தான். இன்னைக்காவது உன் வாயில் எனக்கு எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லியிருக்கியா? ஆமாம் பாஸ்டர். அப்போ போச்சு. என் வேலை தான் எனக்கு முக்கியம் சொன்னியா? ஆமாம். என்னைக்காவது முதல் இடத்துல தேவனுக்கு கொடுக்காம உன் வேலைக்கும் சொந்தத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து பார்த்தியா? அன்னைக்கே போயிடுச்சு. நீ தேவனை விட்டு பின்வாங்குறேன்னு அர்த்தம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு. சரி, 2வது கட்டளை என்ன? யாதொரு விக்கிரகத்தையும் வானத்துக்கு மேலேயும் வானத்துக்கு கீழையும் வணங்காதிருப்பாயாக. நம்ம யாராவது விக்கிரகத்தை வணங்காமல் இருக்குமா? நான் எந்த நீ விக்கிரகம்னா என்ன நினச்சிருப்பேன்னா காளி பொம்மை, சினிமா, என்ன சொல்லு, வேற ஒரு சாமி சேலண்ட்டு இல்லை. இயேசு ஃபோட்டோவை நீ வணங்கினாலும் அதுக்கு பேர் என்ன? விக்கிரகம் தான். உங்கள் அப்பா அம்மா யாராவது செத்து போனவங்க வீட்டில், போன வாரத்தில் ஒரு நம்ம சர்ச்சில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு பையன். அந்த பையன் வீட்டுக்கு ப்ரேயருக்கு போனால் பின்னாடி பார்த்தா ஒரு ஃபோட்டோவை திருப்பி வச்சுருக்காங்க. என்னன்னா பாவம் அந்த பிள்ளை 12 வயசில் செத்து போயிடுச்சு. இப்போ நான் தெரப்பி விழாமா, அந்த ஃபோட்டோவை நான் தெரப்பி விழா பண்ணணுமா? இப்படி இருக்க ஃபோட்டோ நான் இப்படி வைக்கணும்னா இல்லைம்மா, நான் அதை செய்ய விரும்பல. அது விக்கிரகம். இந்த பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ண, இதை நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு இல்லை பாஸ்டர், இதெல்லாம் ஊரில் செய்கிறாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஒரு ப்ரேயர்னா 16 நாளில் ஃபோட்டோ வைக்கணுமா? அது இந்து செய்கிறோம், புற ஜாதியில் செய்கிறவங்க. நம்மளுக்கு அது அல்ல. நீ ஃபோட்டோவோ அக்காவோ தம்பியோ பிள்ளையோ அப்பாவோ யாரையாவது இல்லை ஏசப்பாவோ மாதாவையோ எங்கேயாவது சிலையில் தொட்டு கும்பிட்டினா நீ கெட்ட. அங்கேயே 2வது கற்பனையை நீ மறந்த. விக்கிரக ஆராதனை. எங்கேயாவது பஞ்சாமிர்தம் கொடுத்தா நக்கி பார்த்தா முடிஞ்சு போச்சு. பொறி கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் சாப்பிட்டா காலி. நீ சுண்டல் கொடுத்தாங்க பாஸ்டர், டேஸ்ட்டாக இருந்தது பாஸ்டர். அவர் திருப்பதிக்கு போனார், லட்டு டேஸ்ட்டாக இருந்தது, காலி. எத்தனை பேர் லட்டு சாப்பிட்ருப்பீங்க? திருப்பதி லட்டு. அவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுவோமே. அது அந்த தெய்வத்துக்காக படைக்கப்பட்டது. அந்த கோயிலில் போய் நீ அலங்காரத்தை நீ ரசிக்க போனா கூட, நான் சுற்றி பார்க்க தான் போனாலே உன் போயிடுச்சு. அந்த விக்கிரகத்தின் ஆவி அருவருப்பானதை நீ போய் ரசிக்கிறன்னா உன்னை படைச்ச தேவனை நீ இழிவுபடுத்துறன்னு அர்த்தம். சில பேர் நான் வணங்கலை பாஸ்டர், சும்மா போய் சுற்றி பார்த்தேன், நான் டூருக்கு போனேன், அங்கே சுற்றி பார்த்தேன், உன் ஆசீர்வாதம் போயிடுச்சு. பொருள் மேலே விக்கிரக பொருளாக இருந்தாலும் சரி, மற்ற கடவுள் பொருளாக இருந்தாலும் சரி, அதை பார்த்துப்பா என்னமா கட்டிடும்பா, அப்பா என்னமா கோயில் கட்டியிருக்காம்பா, அப்பா ஒரே கல்லில் உள்ள பசா கட்டினானாம்பா. ரொம்ப ஜாக்கிரதை. நிறைய பேர் பார்ப்பாங்க போகும்போது, இது எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா கட்டினதுப்பா, பெருசா இல்லை பெரியப்பா, எங்கள் ஏரியாவில் தான்ப்பா பெரிய விநாயகர் சக்திப்பா, பெரிய சிலை பயங்கரமாக இருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்க? நிறைய காரியம் இருக்கு. எனக்கு எல்லாம் 3ஆம் நம்பர்னா எனக்கு ரொம்ப ராசி, வெள்ளை சட்டைனா எனக்கு ராசி, கருப்பு சட்டைனா ராசி. இதெல்லாம் விக்கிரகத்துக்கு அடையாளம். ஆமாவா இல்லையா? நான் செவ்வாய்க்கிழமை தான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், புதன்கிழமை தான் செய்வேன். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. நான் புதன்கிழமை தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுவேன். அங்கேயே போச்சு கத்தரை கொடுத்த வேலை அடுத்த அந்த 1-2 மாதம் கூட அந்த வேலையை செய்ய மாட்டேன்.
எல்லா நாளும் தேவனுக்கு உண்டானது நினைச்சு பாரு, அந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இதெல்லாம் விக்கிரகத்துக்கு, அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணவங்க என்னென்னலாம் வழிமுறைகளோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்றேன்னா விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுறீங்க. அந்த சிஸ்டர் அப்படியே சில இது நானும் பண்ணியிருப்பேன் பிரதர்னாங்க, பாஸ்டர்னாங்க. அடுத்தது மூணாவது என்னது? கர்த்தருடைய நாமத்தை வீதியிலே, சத்தியமா சொல்றேன் நான் இதை செய்யவே இல்லை, சத்தியமா சொல்றேன்ப்பா நான் பார்க்கவே இல்லைப்பா, சத்தியமா நான் லேட்டாவே வரல. ஆனா ஒன்றா சத்தியம் நமக்கு எப்படி வரும்? சத்தியம் நமக்கு எப்படி? சக்கரை பொங்கல் மாதிரி. எல்லாம் ஏசு நான் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் இயேசுவை பார்த்துக்கிறாரு. ஆனால் அவனை நீ பார்க்கறது முள்ள மாதிரி தானோ, ஆனால் பேசுறது சோத்திரம். எப்பெல்லாம் நீ வார்த்தை இயேசுன்னு வார்த்தையை உன் வாழ்க்கை சாட்சி இல்லாமல் இயேசுன்னு வார்த்தையை நீ பிரதிபலிக்கிறியோ, ஒரு இடத்துல நான் மீட்டிங்காக என்ன பண்ணுறோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் வாங்க போகிறோம், ஒரு தெருவில் மீட்டிங்க்கு. அந்த இடத்துல 4 பேர் தெருவில் அடிச்சுக்கிறாங்க, 4 பேர் அடிச்சுக்கிறாங்க, செம்மடி. என்ன அடிச்சுக்கிறாங்கன்னா, அந்த சாராயம் விற்கிறதுல சண்டை 2 பேருக்கும், ஒருத்தர் போட்டுக்கொண்டு 2 பேரும் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா சொல்லுது, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. யாரை பார்த்து? இன்ஸ்பெக்டரை பார்த்து. நான் இப்போ அந்த மாதிரிலாம் போகிறதில்ல, இப்போ நான் கத்தருக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு எல்லாம் இயேசு தான். அவர் சொல்கிறாரு, உன்னை பற்றி எல்லாம் தெரியும், கத்தரே தெரியும், ஒன்றும் தெரியும், நீ ஓரம் போய் உட்காரு, நீ நேற்று வித்ததை ஃபோட்டோ ஆதாரத்தோடு இருக்கு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் அதெல்லாம் செய்யவே இல்லை. இந்த இடத்துல ஸ்தோத்திரம் தேவையா? சொல்லுங்க. இங்கே சத்தியம் பண்ணல, ஆனால் இயேசுவை அசிங்கப்படுத்துகிற. சில நேரம் சண்டை போடும்போது சில நேரங்களில் உன் தேவன் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைப்பாங்க, அசிங்கப்படுவேன். சரி, அடுத்து இருமா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க கடவையாக. எத்தனை பேர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்கிறீங்க? பரிசுத்தம் என்னன்னு தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாது, முன்னாடியே அந்த வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நான் காண்பது, கேட்பது, பேசுவது, நினைப்பது எல்லாம் இயேசுக்கே. எத்தனை பேர் இருக்கீங்க? இன்றைக்கி தான் ஷாப்பிங்கு, டேட்டிங்கு, ஃபிட்டிங்கு, அவுட்டிங்கு. ஏசப்பாவுக்கு இன்றைக்கி இடம் கிடையாது. சண்டை இன்றைக்கி தான், சண்டை கூட போடக்கூடாது. உன் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் வேலை வாங்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி போய் நீ வேலை செய், நீ வேலை செய்யவேலை, நான் போய் வேலை செய்கிறேன். அன்றைக்கி ஆட்டோ ஓட்டினா எக்ஸ்ட்ரா 2 கிடைக்கும், எக்ஸ்ட்ரா 2 ஃப்ளக்கு போட்டால் எனக்கு கிடைக்கும். அன்றைக்கி ஓவர் டைமு. ஓய்வு நாள் ரொம்ப பரிசுத்தமாய். நீ ஓய்வு நாளில் போய் நீ சினிமாவில் போய் உக்காந்தாவோ, டிவியில் போய் பார்த்தாவே அது பரிசுத்தத்தை சீர்குலைக்கிற காரியம். உண்மையாக சொல்லுவோம், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு அந்த ஒரு நாள் கத்தர்காய் கொடுத்துப்பார். கஷ்டமாக இருக்கும், என்ன சூழ்நிலை தான் சரி, உன் வாயை திறந்து தேவனுக்கென்று ஒரு நாளை கொடுத்துப்பார். அந்த 6 நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அவன் கூட இருக்க நண்பர்கள் சொந்தம் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஜாலியாக இருக்காம ஊர் சுத்தாம நான் சர்ச்சுன்னு போறியே. அவங்க அந்த ஒரு நாள் தான் சந்தோஷமா இருப்பாங்க, மீதி 6 நாள் கஷ்டப்படுவாங்க. சர்ச்சுக்கு போற நீ ஒரு நாள் ஓய்வு நாளை உன் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு தேவனுக்காய் கொடுக்கும் போது 6 நாள் உன் குடும்பம் உன்னோடு இருக்கும். அந்த ஓய்வு நாளை குறித்து சொன்ன உடனே அந்த அம்மா ஆஃப் ஆயிட்டாங்க. அடுத்தது என்ன? உன் தாய் தகப்பனை மரியாதை கொடுப்பாயாக, உதவி செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் தாய் தகப்பனை திட்டாதவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. எங்கள் அப்பா அம்மாவை நான் திட்டுனதே இல்லை, கையை தூக்குனா கையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டேன். முதல் கை தூக்குறதே அம்மாவை அடிக்கிறது தான் தூக்குது. அவன் பின்னாடி இருந்துச்சு, உன்னை பற்றி எனக்கு தெரியல, பொய் சொல்லாதிருப்பாயாக. அப்பா அம்மாவை, அவங்க அப்பா எப்படி? அந்த ஆள் டம்மி பீஸ், அந்த ஆள் சரியில்லாத ஆள். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒன்றுமே தெரியாது. எது சொன்னாலும் என் அம்மா அந்த போயிடும், அது வேஸ்ட். அது எங்கள் அம்மாவுக்கு நியூஸ் என்ன பண்ணுவது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாடகம் போட்டால் போதும், அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, ஊர் ஃபுல்லாக சொல்லுவேன், சிரிக்க சொல்லுவேன். ஆனால் உங்கள் அம்மாவை அவமானத்தை ஊர் ஃபுல்லாக வீதியில் வைக்கிற. நோவின் பிள்ளை ஏன் சபிக்கப்பட்டான்? நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் கெட்டு போகுது தெரியுங்களா? மெயின், நம்ம உலகத்துக்கு படைத்தவர்களையே நம்ம கனம் பண்ணாமல் போயிடுவோம், முன்னோர்களை மதிக்காமல் போயிடுவோம், பெரியவர்களை கனவீனப்படுத்துவோம். இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை கெடுறாங்கன்னா தாத்தா யாருன்னு, பெரியவங்க யாரு, மாமா யாரு, அண்ணன் யாருன்னு தெரியாது, எல்லாம் ஈக்குவல் சமானம். ஒய்ஃப் என்ன பண்ணணும், கணவனை பார்த்துட்டே இங்கே வாடான்னு கூப்பிடுது. எத்தனை பேர் வாடா போடான்னு கூப்பிட்றீங்க? இல்லை என்னங்க எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு மரியாதை கொடுக்குற பெண்கள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. நாங்கள் 1-2 தான் வருது ஆமே. மற்றவங்களாம் என்ன பண்ணுறோம், நீ தனிமையில் நீ எப்படி வேணால் கூப்பிடு, ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுத்தாவும். அத்தான், உங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பார்த்தேன் நாங்கள் கிளம்புனா, அத்தான் வந்துட்டாங்களா அப்படின்னா. ஏன்னா அவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கார அத்தான் நீங்கள் வாங்க அத்தான்னுவாங்க. எங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கும். பட் எவ்வளோ சொந்தங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு அத்தான் தான் கூப்பிடுவேன்.
உன் வயசில் ஒரு நாள் முன்ன பிறந்தாலே அதுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பாருங்களேன். ஒன்றை கர்த்தர் மரியாதை வைப்பேன். எனக்கு மரியாதை வேணும், நான் இருக்கிற இடம், நான் வாழ்கிற இடம் மரியாதை வேணும்னா நீ மற்றவங்களுக்கு நீ எதை விதைக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும். சின்னவங்கன்னு கூட பார்க்காத, ஒருத்தருக்கு நீ கணம் கொடுத்துப்பார். இந்த கோயம்புத்தூர் பாஷை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொல்லுங்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் போகிறேன். அவர் வயசான பெரியவில் இருக்கார். அவர் எந்திச்சோடனே எப்போதும் சார் தான் சொல்லுவாங்க. அண்ணா வாங்கண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணனா சார் எனக்கு வயசு கம்மி தான் சார். இல்லைண்ணா வாண்ணா உட்காருண்ணா அப்படின்றாங்க. அந்த அண்ணனோடனே அவர் மேலே ஒரு பாசம் வர ஆரம்பிச்சிது. அந்த ஊரில் பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாம் வாங்கண்ணா போங்கண்ணா அந்த மரியாதை கொடுக்கும் பொழுது அந்த அவங்க மேலே இருக்க கோபங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. நீங்கள் ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து பாரு, ஒருத்தர் தலையை உயர்த்தி பாரு, ஒருத்தரை நீ லிஃப்ட் பண்ணி பாரு, உன்னை கர்த்தர் தானாக உயர்ப்படும். தேவன் சொல்லியிருக்கா, எதை விதைக்கிறாயோ அடுத்த கட்டளை என்ன? கொலை, பொய், ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. கொலை செய்ய நீங்கள் யாராவது கொலை பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னுவீங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. எத்தனை பேர் கருக்கலைப்பு பண்ணியிருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது தெரியாமல் பண்ணிடுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு குழந்தை தங்கிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, இது தெரிஞ்சு பண்ணுவீங்க. அந்த குழந்தைய தேவன் கொடுத்ததை நீ கலைக்கிறன்னா ஒரு உயிரை சாவடிக்கிறதுக்கு சமானம். நிறைய பேர் அது பாவனே தெரியாமல் நிறைய பேர் 3வது நான் வேணாம் நினச்சா தங்கிடுச்சு, நான் பண்ணிட்டு வந்தேன் பாஸ்டர். ஐயோ, சில பேர் சொல்லுவோம் அது அழியும், அது கலைக்கணும், நான் ஹாஸ்பிட்டல் போகணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு. அம்மா இதுக்கெல்லாமா நான் ஜெபம் பண்ணணும்? சில பேர் பாவத்தை தப்பாக பண்ணிட்டு பண்ணுவாங்க. இன்னொன்று சிலர் முதிர் வயதுலேயும் வயதான பிறகும் 2 குழந்தை போதும் 3 குழந்தை போதும் நான் கருக்கலைப்பு பண்ணுறேன். அது ஒரு பெரிய பாவம். உன் மனைவி பண்ணதுன்னா நீயும் அதுக்கு பாவத்துக்கு கொலைக்கு நீயும் என்ன பண்ண பங்காளி. எத்தனை பேர் இந்த கொலை பண்ணியிருப்பீங்க? இது உனக்கு தான் தெரியும். கத்துட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருத்தர் வாழ்வு அடிக்கிற அளவுக்கு நீ ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருக்கியா? உன்னால் ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிருக்கா? உன்னால் ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சா? உன்னால் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சா? உன்னால் ஒருத்தர் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கா? அது கொலைக்கு சமானம். செஞ்சுருக்கோமா இல்லையா? அடுத்தது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நான்லாம் விபச்சாரம் பண்ணதில்லைப்பா. புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, ஒரு பொண்ணை இச்சையாய் பார்த்தாலும் ஒரு ஆணை இச்சையாக பார்த்தாலும் அது விபச்சாரத்துக்கு சமம். அடுத்தது, களவு செய்யாதிருப்பாயாக. களவுனா என்ன? திருடுறோமா? நம்ம அரிசி கடையில் போனால் நம்ம பாடு நம்ம அறியாமல் ஒன்று சாப்பிட்டுனே இருப்போம். திராட்சை விற்கிற இடத்துல போயிட்டு திருடாமல் வாங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புகடா கடையில் போய் திருடாமல் வாங்க பார்க்கலாம்? நம்மளை அறியாமல் கை போயிடும். அரிசி பொறி கடையில் போய் திருடாமல் வாங்க பார்க்கலாம். திருடுமாம்மா? அதெல்லாம் அது திருட்டா? 5 ரூபா திருடினாலும் திருட்டு தான். தேவனுக்கு திருட்டு தான். ஆனால் நம்ம செய்கிறோம். இதே மாதிரி எவ்வளோ இருக்குது. நான் அந்த அம்மாட்ட சொன்ன உடனே அப்படியே கம்முனாயிட்டாங்க. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்ற வேலை கிடைக்கணும்னு சொன்னல, உன் குழந்தை இல்லைன்னு 1 மாதம் 10 கட்டளையை ஃபாலோ பண்ணு. இதுதான் உனக்கு வேலை. டைட்டு ஜெபம் பண்ணு, ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணு, ஃபாலோ பண்ணு. நீ பேசுறது கேட்கறது செய்கிறதெல்லாம் தேவ சித்தமா, தேவனுக்கு பிரியமா, இதை மட்டும் கேட்டுக்கோ. இவங்ககிட்ட பேசுகிறது தேவ சித்தமா, தேவனுக்கு பிரியமா, இந்த வார்த்தையை கேட்குறமே இது தேவனுக்கு பிரியமா, இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணுமான்னு 1 மாதம் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு கணவன் மனைவி தேவ சமூகத்தில் காத்திருந்து அவங்க வாழ்க்கையை அந்த கட்டளைக்கு நேரம் கடைபிடிச்சாங்க. அவ்வளோதான். அந்த மாசம் எண்டுக்குள்ளேயே கர்த்தர் கிடைக்காத ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். இது வரையும் செய்த வேலையை காட்டிலும் இரட்டிப்பான ஒரு வருமானத்தை அந்த மகனுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த கடந்த மாதத்துல அந்த பிள்ளை கர்ப்பவதியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த உபத்திரம் வரும்பொழுது, இந்த உபத்திரம் நான் நினைச்சுக்கங்க, ஏதோ ஒரு காரியத்தை கதை செய்ய போறேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அடுத்தது ஏதோ ஒன்று செய்ய போறேன். கடந்த ஆண்டுலாம் எனக்கு ஊழியத்துக்கு ரொம்ப நெருக்கம், சொல்ல முடியாதபடி உபத்திரம். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இதுக்கப்புறம் சர்ச்சை நடத்த மாட்டாருன்னு. நான் நடத்த தான் செய்வேன். அவமானம் தான். அவமானத்தை தூக்கி ஓரத்தில் வச்சு நான் பாட்டின ஊழியத்தை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ சைதாப்பேட்டில் ஒரு மெயின் ரோட்டில் அண்ணா சாலையில் ஒரு சபையை ஓப்பன் பண்ண வர 2ஆம் தேதி ஒரு சபையை என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவமானம் சொல்லி உட்கார்ந்துட்டு இல்லாமல் அடுத்ததுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், தேவன் உனக்கு என்ன அவர் பிரமாணங்களை கற்றுக்கொள். ஏன் இந்த உபத்திரம், எதற்காக இந்த உபத்திரம்? நீ ஆராய ஆரம்பிச்சா போதும், நீ சுத்திகரிக்கப்படுவே. அதற்கு அடையாளம் எதுனா உன் வேதம் தான், உன் கையில் இருக்க வேதம் தான். உன் கையில் டெய்லியும் ஒரு பைபிளை படித்து அதன்படி நடங்க. இன்னைக்கு டெய்லியும் வசனத்தை சொல்கிற ஒவ்வொரு நாள் நீ கேட்கும் பொழுது உன்னோடு கர்த்தர் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி இறங்கி சாப்பிட்டு இறங்கின உடனே என்ன பேசுனதே மறந்து போயிடும். உன் பழைய வாழ்க்கை இங்கே பேசுனது வேஸ்ட்டு தான். 1 மாதத்துக்கு ஒரு வார்த்தை நீ கேட்டாவே போதும். நல்லா கேளுங்க. 1 மாதத்துக்கு ஒரே ஒரு வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை நீ மாற்றினாவே போதும், தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுவார். கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்ட. சொல்லுங்களேன். இப்போ நீ உபத்திரத்தில் இருக்கிறன்னா
மனசுல சொல்லுங்க, ஏதோ என் வாழ்க்கையில கர்த்தர் பெருசா செய்வார். நீ கர்த்தரை விட்டு மட்டும் விலகாம அப்படியே நீ அந்த உபத்திரத்தின் மத்தியில் ஸ்ட்ராங்கா இருந்தீனா பாருங்க, யோசேப்பு அந்த உபத்திரத்தின் மத்தியில் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த நாட்டுக்கு எங்க அடிமையா இருந்தனோ அதே நாட்டுக்கு ராஜாவா மாறினான். யார் அவனை தள்ளி விட்டார்களோ அவர்களை போஷிக்கத்தக்கதாக அவர்களையும் காலில் விழும்படியா கர்த்தர் செய்தார். யோபு அந்த உபத்திரத்துல பொறுமையா காத்திருந்தது நிமித்தமாக அவன் வேதத்தோடு கனெக்ட் பண்ணிட்டே இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் தானே எல்லாம். எதுக்கத்தாலும் கர்த்தர் எங்க இழந்து போனானோ எதை இழந்து போனா கர்த்தர் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தாரா. நீ இழந்ததை என் தேவனால் திருப்பி தர முடியும். சொல்லுங்க உன் இருதயத்தில் வைத்து, ஏதோ எனக்கு கர்த்தர் செய்ய போறேன். எனக்கு ரொம்ப ஏதோ சூழ்நிலை நெருக்கம், ரொம்ப கஷ்டம், ஊழியத்தில் ரொம்ப கஷ்டம் வருதுன்னு வச்சுங்களேன், இல்லை ரொம்ப அன்னைக்கு பாடு வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று கர்த்தர் நமக்கு செய்ய போகிறேன். நான் வெயிட் பண்ணுவேன். அது அதிக நாள் இல்லை, 5 நாளுக்குள்ளேயே அதோட ரிசல்ட் பார்க்க முடியும். அதனால் அவர் மூலமாக கிறிஸ்து நிமித்தமாக நெருக்கப்படும் போது நான் பாக்கியவான் பாக்கியவதியாய் மாறுறேன். 2வது, இந்த உபத்திரம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது வேதத்தை நீ நல்லா அறியணும், அவர் சத்தியத்துக்குள்ளே கடத்தப்படணும், உன் பாதைகளை செவிப்படுத்தணும். உன் தேவன் ஏதோ உன் பாதையை மாற்ற விரும்புகிறாருன்னு அர்த்தம். இந்த உபத்திரத்தை நிமித்தமாக, நான் இந்த பாவத்தை நிமித்தமாக தான் இந்த உபத்திரப்படுறேன், ஸோ நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன சொல்லுவாங்க, நான் டிவி பார்க்கல, சரி நான் இந்த பாவம் செய்யலை, சரி நான் ஊழியத்தில் ஒரு படி ஸ்டேட்டாக வைக்கிறேன், நான் ஒரு படி அடுத்த படிக்காய் நான் கடந்து போகிறேன், நான் அடுத்த லெவலுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகிறேன், என் பாதையை மாத்துறேன், என் பாதையை செவைப்படுத்துறேன். பாதையை மாத்துறது செவைப்படுத்துறது. இந்த வேலையிலப்பா நான் வேற வேலை சொல்லல, இருக்கிற ஏன் இந்த வேலையில் எனக்கு பிரச்சனை வருது, ஒரு வேலை என் வேலை சரியில்லையா, என் வேலையின் ஸ்டைலை மாற்றலாம். ஒரு நாள் உன் வேலையை நீ விட்டுட்டேன்னா அடுத்தது அந்த வேலையை செய்ய முடியாதுங்க. நேற்று நான் மாதத்தில் ஒரு நாள் நான் ஒட்டியம் பக்கம் போயிட்டு வருவேன், ஃபுல் டே. இங்கேருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல், வர்றது 2.5 மணி நேரம் ட்ராவல். அங்கே போனாலும் உட்காந்துட்டு தான் இருப்பேன், ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பேன். நான் வந்துட்டேன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நேற்று வந்துட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு வரேன், ரொம்ப பெயினாக இருந்துச்சு உடம்பு. ஆனால் என்னோடய ப்ரீவியஸ் லைஃப் ஊழியத்துக்கு முன்னாடி வரையும் நான் என் வேலை என்னென்னா வெறும் ஊர் சுற்றுறது தான் என் வேலை. மதுரை, சேலம், திருச்சி மார்க்கெட்டிங் வேலை, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அதெல்லாம் சுற்றிட்டே இருக்கிறது தான். அதிலெல்லாம் டயர்டாகாது, இதில் ஏன் டயர்டாக இருக்கேன், ரொம்ப முடியல. அப்போது இத்தனை நாள் என்ன பண்ணிட்டேன், ரெஸ்ட் எடுத்தது, ஈஸியான ஊழியம், போகிறது பக்கத்தில் வருது இருக்கிறது, இப்படியே இருந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு கடினமாக ஒரு ட்ராவல் பண்ணால் உடம்பு என்ன பண்ணல, எனக்கு செட் ஆகலை. அப்போ உடம்பு பிரச்சனையா இல்லை அதை நான் செய்யலையா, நான் கேட்குற கரையும், என் உடம்பு பிரச்சனையா இல்லை நான் இத்தனை நாள் நான் வெளியே ட்ராவல் பண்ணுறதை நிறுத்துறதுனால இந்த பிரச்சனையா? கரெக்டாக சொல்லணும். நம்ம ஈஸியாக சொல்லுவோம் வயசாகுது உடம்பு பிரச்சனை, இல்லை நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை நான் நிறுத்துறதா பிரச்சனை. நீ சிரிக்கிறத நிறுத்தி பாரு, திருப்பி உன்னால் சிரிக்கணும்னு நினச்சாலும் சிரிக்க முடியாது. சாப்பிட்றத நிறுத்தி பாருங்க, சில பேர் சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. நீ அதுக்கப்புறம் சாப்பிட்ணும்னு நினச்சாலும் பலகாரம் எவ்வளோ இருந்தாலும் சாப்பாடு உள்ளே ஏறாது. சில பேர் கோவப்படுறத ஆரம்பிச்சிடுவாங்க, கோவப்படுத்திட்டே எல்லாத்துலையும் கோவப்படுத்திட்டே இருப்பாங்க, திருப்பி சாந்தமாகவும் நினைப்பாங்க, அவங்களும் முடியாது. அதே மாதிரி தான் செலவு பண்ண கையை திருப்பியும் நான் செலவை கண்ட்ரோல் படுத்த முடியாது. வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நினச்சிங்க, செலவு மட்டும் பண்ணாதீங்க. காசு இருக்குது, நேரம் இருக்குன்னு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சிக்கனம் படுத்தணும்னு நினச்சா அது ஒன்று பயங்கரமான வேதனைக்கு நேரம் உட்படுத்தும். ஐயோ அதெல்லாம் முன்ன பண்ணமே, இன்றைக்கி பண்ண முடியல, அதுக்கு பேர் சிக்கனம் இல்லை, உன்னை நீ கண்ட்ரோல் படுத்துறது. இன்றைக்கி எவ்வளோ காரியத்தை நீ அவாய்ட் பண்ணுறியோ அது பின்னாடி உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தரினோடு இருக்கணும். படிங்க இந்த வசனத்தை, அதே சங்கீதம் 119 அதிகாரம் 67 வசனத்தை வாசிங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இந்த உபத்திரம் சொல்றான், இந்த உபத்திரம் வந்ததுனாலதான் இப்ப என் வழியை நான் செவைப்படுத்திட்டேன். ஓ இந்த பிரச்சனை வந்தது காரணம் இதானா, ஓகே நான் இதை மாத்திக்கிறேன். ஓ நான் இந்த தப்பு பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையா, என் வாழ்க்கையை நான் செவைப்படுத்தி நான் ஒழுங்கு போடுறேன். ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு உபத்திரம் வருதுன்னா தேவன் உன் பாதை செவைப்படுத்துறாருன்னு அர்த்தம். லூக்கா 15 அதிகாரம் 1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவுக்கு 2 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளை அதில் மூத்த பிள்ளை நல்ல அப்பாவுக்கு பிரியமாக இருப்பான். இளைய பிள்ளை என்ன பண்ணுவோம், ரொம்ப வாழு பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணிட்டு அடங்கவே அடங்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்க சுற்றிக்கிட்டு சொத்தை எனக்கு பாதி கூடன்னு பிரிச்சுக்கிட்டு ஊரை விட்டே போயிடுவான். போனவன் நல்லா இருந்தானா, நல்லா குடி பழக்கம், ஃப்ரெண்ட்ஸுங்க பழக்கம், அந்த காசு காலியாவ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போனாங்க. ஆனால் 15 அதிகாரம் 14 வசனத்தை படிங்கம்மா. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்துல கொடிய பஞ்சம், இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவன் செலவழிஞ்சது முக்கியம் இல்லை, தேவன் ஒருத்தனை மாற்றுவதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார்.
இவனை பொறுத்தவரையும் நான் வந்து என் பணத்தில் சம்பாரிச்சேன் செலவழிச்சேன்னு, இவன் ஏதோ தவறு செஞ்சது அவங்க அப்பாவின் பார்வையில் ஏதோ உபத்திரம் பண்ணியிருந்தாலும் இவனுக்கு இவன் நல்லது பண்ண மாதிரியே உனக்குள்ள ஒரு ஃபீலிங், நான் கரெக்டாக இருக்கிறேன். சில பேரை பாருங்க, 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க, இவன்கிட்ட கேட்டால் அவன் சொல்றது கரெக்டாக இருக்கும், இவன் சொன்னது கரெக்டாக இருக்கும். தேவன் பாருங்க, அவன் இருதயத்தை திருத்துவதற்கு அவனுக்காக அந்த தேசத்தில் ஒரு பஞ்சத்தை உண்டு பண்றார். இதுதான் முக்கியம். சில நேரம் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும், ஏதோ திடீர்னு நீங்க செஞ்சதில்லை ஏதோ ஒன்று நடக்கும். உன் வீட்டில் ஒரு இழப்போ, வேலை போகிறதோ, இல்லை பிரிவினையோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டோ, இல்லை ஏதோ ஒரு மாற்றங்களோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நீ யோசி, ஏதோ தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். நினிவே பட்டணத்துக்கு போய் சொல்றார், தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசனம் சொல்லு, உன் பட்டணத்தை அழிக்க போறேன்னு போய் எச்சரிப்பு சொல்றேன். அந்த பட்டணம் ரட்சிக்கப்படுறாங்க. இங்க ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துறார். நீங்க அந்த தேசத்துக்கு நினைப்பீங்க, நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளையை திருத்துவதற்கு, இந்த பிள்ளையின் வழியை மாற்றுவதற்கு தான் அந்த தேசத்துக்கே ஒரு பஞ்சம். அந்த தேசத்துக்கு ஒரு பஞ்சம் வந்த உடனே வாழ்வதற்கு வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை. ஒருத்தன்கிட்ட போய் வேலை செய்ய போறான், அவனுக்கு சாப்பிட இவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, பன்னிக்கு மட்டும் தீவனத்தை கொடுக்குறாங்க. பன்னி தீவனத்தை தெரியாம சாப்பிட்றான், அதை இவனை திட்டுறாங்க. ஏய், இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, அந்த பன்னி சாப்பிட்டாவது விற்கலாம், உன்னை விற்க முடியுமா, இதை சாப்பிடக்கூடாது. அப்போ யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் எத்தனையோ பேர் சாப்பிட்ருக்காங்களே, எத்தனையோ பேர் சாப்பிட்டாங்களே, நான் இங்கே கஷ்டப்படுறேனே. நீ வேற இயேசுப்பா விட்டு போய் எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போய் சமாதானத்தை இழந்து போயிருப்பீங்க. நீ இயேசு இடத்துல வந்து பாரு, அப்பா திட்டினாலும் சரி, என்ன செஞ்ச அடித்தாலும் சரி, நான் போய் அவர் சமூகத்தில் போய் காத்திருக்கேன், ஓடி போகிறேன். அவன் பாதையை மாத்திரான். இதுவரை எங்கெங்கே ஃப்ரெண்ட்ஸு ஊர் எங்கேயோ இருந்த பாதையை மாற்றி திருப்பி யூ-டர்ன் போட்டு அவன் தன் தகப்பனாரத்தில் தேடி போகிறான். உள்ள போன உடனே அப்பா அடிப்பார் நினைச்சான். ஆனா என் இயேசு அடிக்கிறவர் அல்ல, குறை சொல்றவர் அல்ல. நான் அப்பயே சொன்னேன்டா, உன் ஃப்ரெண்டு ஏமாத்துவானுங்க, அவனுங்க நம்பாதன்னு, நீ போனேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, ஓடி வந்து கட்டி அணைக்கிறவர் என் இயேசு கிறிஸ்து. இழந்தவைகளை மீண்டும் தருகிறவர். இன்னைக்கு உன் பாதை இயேசு பக்கமா நீ திருப்பினா, இந்த உபத்திரத்தை நிமித்தமாக இன்னைக்கு உன் பக்கம் தேவன் பக்கமா உன் பாதையை திருப்பினா, ஜெபத்துக்கு நேரா உன் பாதையை திருப்பினா, உன் உபத்திரங்களை தேவன் மாற்றி போடுவாரா. எல்லாம் பாருங்க, கத்தரை விட்டு பிரிவாங்கி போய் என்ன வாழ்க்கை இருக்கு. நீ திருப்பி அந்த தேவ சமூகத்தில் வந்து முழங்காலிட்டு பாரு, உன் ஜபத்துக்கு நேரம் உன் நேரத்தை செலவழிச்சு பாரு, ஊழியத்துக்கு உன் நேரத்தை செலவழிச்சு பாரு, ஆலயத்தில் வந்து கடந்து பாரு, உன் வாழ்க்கையை கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு நேரம் கடந்து பாரு. உன் வாழ்க்கையில் அந்த உபத்திரம் எங்க ஓடி போனே தெரியாது. அந்த உபத்திரத்தை கொண்டு வருகிற சத்ருவை இன்னைக்கு கத்தர் உடைத்தெரிக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, என் வாழ்க்கையை நான் மாற்ற ஆயத்தமா இருக்கிறேன். சொல்லுங்க. உபத்திரம் வந்தா தொந்தரவு யோசிக்காதீங்க. ஏதோ தேவன் என்ன ஏதோ ஒரு பாதைக்கு நடத்துற. நீ எப்போ அந்த எண்ணத்துக்குள்ள வரியோ, கத்தர் உன்னோடு இருக்கிறார், என் கூட கத்தர் இருக்கிறார், இதையும் நான் கடந்து போக முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரம் இருக்கும், ஆனாலும் நான் கடந்து போவேன். மீண்டும் அந்த வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்தை எடுங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை உனக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. பாருங்க, சொல்லுங்க. இப்ப கை நெஞ்சில வச்சுட்டு ஒரு கை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு கடன் உண்டு, பலவீனம் உண்டு, கஷ்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, ஆனாலும் நான் திடன் கொள்ளுவேன். என் இயேசு என்னோடு உயிரோடு இருக்கிறார். இயேசு என்னோடு உயிரோடு இருக்கிறார். உபத்திரம் வருதா, டக்குன்னு ஆனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த வார்த்தை யூஸ் பண்ண சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயிச்சவர் என்னோடு இருக்கிறார். யாராச்சும் சொல்லுவாங்க நீ வேஸ்ட்னு, ஆனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாருப்பா. என்னப்பா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்ட நீ சொல்லணும், ஆனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்பா கடங்காரியா இருக்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஏன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்ட? ஏன் வியாதியப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கிற? எப்போ நீ அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறியோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் உமைப்படுவதாக.